லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. வில்மர் என்ற அழகிய கிராமத்தில் ஆறு தாலாட்டு பாடுவது போல சலசல சத்தத்துடன் அந்த கிராமம் முழுவதும் ஓடியது. அந்த கிராமத்தில் சாய் என்ற ஒரு சிறுமி வசித்து வந்தாள். சுரட்டை சுரட்டையாய் அழகிய முடி, பெரிய கண்கள், தோளில் ஒரு புத்தகப்பை. சாய் மிகவும் அழகாக இருந்தாள். ஒவ்வொரு நாளும் பள்ளி முடிந்ததும் சாய் தனக்கு பிடித்த அந்த மலையில் ஏறி அதன் புற்களில் படுத்துக்கொண்டு மேகங்கள் சோம்பேறித்தனமாக வானத்தில் மிதப்பதை பார்த்தாள். அவள் டிராகன்கள், அரண்மனைகள் மற்றும் சில சமயங்களில் யூனிகான்களை கூட பார்த்தாள். ஒரு பொன்னான மதிய வேளையில் அவளது சுருண்ட அழகிய முடி காற்றில் விளையாடிக் கொண்டிருந்தது. ஒரு மேகம் வினோதமாக நகர்வதைக் கண்டால் அது மிதக்கவில்லை, பறந்து கொண்டிருக்கிறது. அது அவளை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தது. சாய் பயந்து எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். மேகம் மின்னியது, வளைந்தது, சுழலும் ஒளியுடன் அவள் கற்பனை செய்ததிலேயே மிகவும் அற்புதமான யூனிகானாக மாறியது. அதன் மேனி மூடுபனி போல இருந்தது. அதன் கொம்பு வானவில்லின் நுனியைப் போல மின்னியது. சிறிய மேகத் துளிகள் இன்னும் அதன் குளம்புகளில் ஒட்டிக்கொண்டிருந்தன. சாய் மென்மையான குரலில் யூனிகான் சொன்னது, நான் நிம்பஸ், மேக யூனிகான்களில் கடைசி. நான் உன் உதவிக்காக வந்திருக்கிறேன். நான்? சாய் கண் சிமிட்டினாள். என் பெயர் உனக்கு தெரியுமா? நிம்பஸ் தலையசைத்தான். நல்ல உள்ளம் கொண்ட ஒரு குழந்தையால் மட்டுமே எனக்கு உதவ முடியும். வானம் ஆபத்தில் உள்ளது. வானமா? அவள் பெருமூச்சு விட்டாள். நிம்பஸ் தலை குனிந்தான். வண்ணங்கள் மங்கிக் கொண்டிருக்கின்றன. சூரியன் பிரகாசிக்க மறந்துவிடுகிறது. நட்சத்திரங்கள் மின்னலை இழந்துவிட்டன. சந்திரன் வெட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த மூன்றும் இல்லாமல் வானம் என்றென்றும் மந்தமாகவும் இருட்டாகவுமே மாறும். சாய் நிமிர்ந்து நின்றாள். நிம்பஸ் சிரித்துக்கொண்டே மண்டியிட்டு என்மேல் ஏறிக்கொள் என்றது. சாய், அப்படியானால் சரி, நாம் அதை சரி செய்வது நல்லது என்று சாய் சொன்னால் இருவரும் மேகக்கூட்டத்தை நோக்கி பறந்தனர். சாய் மிகவும் மேலே உயரப் பறந்து கழுகுகளை விட வேகமாக மரங்களின் உச்சியைக் கடந்து மென்மையான மேகங்களின் வழியாக மிதக்கும் காற்றுத் தீவில் அமைந்திருக்கும் காற்றின் குகையை அடைந்தாள். உள்ளே ஒரு சுவர் குரல்களை எழுப்பின. சிரிப்பு, அழுகை, பாடல்கள். மையத்தில் ஒரு பீடம் மட்டும் காலியாக இருந்தது. ப்ளூ ஜுவல் ஆஃப் தி பிரீத் இருக்க வேண்டிய இடம் இதுதான். இதை கண்டுபிடிக்க நீ அந்த பாடலை கேட்டு மீண்டும் சொல்ல வேண்டும் என்று நிம்பஸ் கிசுகிசுத்தான். சாய் கண்களை மூடினாள். காற்று மேலும் கீழுமாக அசைந்து அவளை குழப்பியது. முதலில் தவறாக பாடினாள். பின்பு அதை சரியாக புரிந்து கொண்டு பாடலை சரியாக பாடினாள். காற்று நின்றது. ஒரு மறைக்கப்பட்ட கதவு திறந்தது. உள்ளே நீலக்கல், நீல ரத்தினம் ஒளிர்ந்தது. சிறிய காற்றுடன் அது சுழன்று கொண்டிருந்தது. அடுத்து நிம்பஸும் சாயும் ஒரு வானவில் வழியாக ஒரு பரந்த ஏரியை அடைந்தனர். அது மின்னும் கண்ணாடி போல் தெரிந்தது. பகலாக இருந்த போதிலும் அதன் மேற்பரப்பில் நட்சத்திரங்கள் மின்னின. ஒளியின் தங்க ரத்தினம் கீழே உள்ளது என்று நிம்பஸ் கூறினார். ஆனால் ஏரி தூய இதயத்தை மட்டுமே உள்ளே அனுமதிக்கிறது. சாய் குளிர்ந்த நீரில் கால் வைத்தாள். அது அலையலையாக இல்லை. அவள் தன் குடும்பம், தன் செல்ல பூனை, தன் தம்பியின் சிரிப்பு, வானத்தை அழகாக வைத்திருக்க வேண்டும் என்று தன் விருப்பம் ஆகியவற்றை நினைத்தாள். ஏரி அன்பாக ஒளிர்ந்தது. திடீரென்று ஆழத்திலிருந்து ஒரு தங்க வடிவம் மேலெழுந்து சூரிய ஒளியில் பிரகாசித்தது. அவள் அதை தன் கைகளால் ஏந்திக் கொண்டாள். ரொம்ப சூடாக இருக்கு நிம்பஸ் என்றாள்.
நிம்பஸ் சிரித்தார். ஒளியின் ரத்தினம், உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு கனிவான இதயம் இருக்கிறது சாய் என்றார். அவர்களின் இறுதி இலக்கு உயரமானது. பறவைகள் கூட அரிதாகவே பறக்கும். மேகங்களை விட உயரமானது. கனவுகளின் மலை போல் நின்றது. அதன் உச்சி வெள்ளி மூடுபனியால் மறைந்திருந்தது. அதன் உச்சியில் கடைசி ரத்தினம் இருந்தது. இரவின் வெள்ளி ரத்தினம். நட்சத்திர தூசியால் ஆன ஒரு தூங்கும் டிராகனால் பாதுகாக்கப்பட்டது. நாம் அவளை எழுப்பக்கூடாது. நிம்பஸ் கிசுகிசுத்தான். அவள் உலகின் கனவுகளை கனவு காண்கிறாள். சாய் கால் நுனியில் முன்னோக்கி நடந்தாள். அந்த ரத்தினம் டிராகனின் தலைக்கு மேல் ஒரு சந்திரன் போல் மிதந்தது. அவள் மெதுவாக மேலே கையை நீட்டினாள். டிராகன் அசைந்தது. ஒரு மென்மையான உருமல் சத்தம் கேட்டது. சாய் மெதுவாக பாடத் தொடங்கினாள். இடி அவளை பயமுறுத்திய போதும் அவளுடைய அம்மா பாடிய தாலாட்டை மெதுவாக பாடினாள். டிராகனின் உருமல் மங்கியது. அவள் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு மீண்டும் தூங்க சென்றாள். சாய் கைகள் நடுங்க அந்த நகையை எடுத்தாள். தி ஸ்கை மீட்டெடுக்கப்பட்டது. 3 நகைகளுடன் நிம்பஸ் மற்றும் சாய் வானத்தின் மையப்பகுதிக்கு வந்தனர். அங்கு மேகங்கள் கூடி நின்று பார்த்தன. நிம்பஸ் நகைகளை உயரமாக உயர்த்தி ஒரு மந்திரத்தை கூறினார். ப்ளூ ஜுவல் தென்றலையும் காற்றின் பாடல்களையும் மீண்டும் கொண்டு வந்தது. தங்க நகை சூரியனை மீண்டும் பற்ற வைத்து வானத்தை அரவணைப்பால் நிரப்பியது. வெள்ளி நகை நட்சத்திரங்களை மின்னச் செய்தது. சந்திரனை பெருமையுடன் பிரகாசிக்கச் செய்தது. நீ இதை செய்துவிட்டாய் என்று நிம்பஸ் கூறினார். வானம் எப்படி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது, எல்லாம் உன்னால் தான் சாய் என்றார். நான் உன்னை மீண்டும் பார்ப்பேனா? சாய் மெதுவாக கேட்டாள். நிம்பஸ் சிரித்தான். உலகிற்கு எப்போதெல்லாம் அதிசயம் தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் நான் அங்கே இருப்பேன். நீ எப்போதும் மேகங்களில் என்னை காண்பாய் என்றான். அவன் அவளுக்கு ஒரு பிரியா விடையாக ஒரு பரிசை கொடுத்தான். இதயம் போன்ற வடிவிலான ஒரு சிறிய மென்மையான மேகம். மாயாஜாலத்தால் நிறைந்த இதயத்துடன் சாய் வில்மருக்கு திரும்பினாள். அன்று முதல் அவள் மேலே பார்க்கும் ஒவ்வொரு முறையும் மேகங்களின் வடிவங்களைக் கண்டாள். அவற்றில் ஒன்று வானத்தை பார்த்து கொண்டிருக்கும் அவளுடைய நண்பன் நிம்பஸாக இருக்கலாம் என்பதை அவள் அறிந்தாள்.